வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நம்ம டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஏவுக்காக ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். அந்த டெஸ்ட் பேட்சோட நேம் பார்த்தீங்கன்னா அதிகார பாதை. இந்த அதிகார பாதையில் தேர்வு 3 தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தேர்வு 3க்கு என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா அலகு 1, அலகு 6, அலகு 7. அலகு 1ல் லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு கொடுத்துருக்கோம். அலகு 6ல் ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் அறிதல் அது கொடுத்துருக்கோம். அலகு 7ல் பழமொழி 400 அது கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்வு 3ல் மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். 150 மதிப்பெண். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் மார்னிங் 10 o'clock அப்லோட் பண்ணியிருக்கோம். 1 hour கழிச்சு இப்போ 11 o'clock ஆன்சர் கீ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கேன். அந்த ஓஎம்ஆர் ஷீட் ஃபஸ்ட்டே ஒரு 40 ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்காங்க. நம்ம ஒவ்வொரு தேர்வுமே மார்னிங் 10 o'clock அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ண உடனே நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட் ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் 11 o'clock ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணதுமே 100 கொஷினுக்கு எவ்வளோ சரியான ஆன்சர் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின். லஞ்சம் தமிழாக்கம் தருக. ஆன்சர் ஏ திரட்சி தொகை. லஞ்சம்னா திரட்சி தொகை. கொஷின் நம்பர் 2. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஆடிட்டர். ஆன்சர் சி பட்டய கணக்கர். ஆடிட்டர்னா பட்டய கணக்கர். கொஷின் நம்பர் 3. பாம்பரியும் பாம்பின் கால் என்ற பழமொழி இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் பி பழமொழி 400. பாம்பரியும் பாம்பின் கால்னா பழமொழி 400. கொஷின் நம்பர் 4. மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் சி பழமொழி 400. மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. கொஷின் நம்பர் 5. பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் என்ற பாடல் வரியில் புகவா என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் பி புகவானா உணவு. கொஷின் நம்பர் 6. ரப்பர் ஸ்டாம்ப் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தேர்வு செய்க. ஆன்சர் ஏ இழுவை முத்திரை. ரப்பர் ஸ்டாம்ப்னா இழுவை முத்திரை. கொஷின் நம்பர் 7. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆணி ஆணி. ஃபஸ்ட்டு 3 சொல்லினி கொடுத்துருக்காங்க. செகண்ட் 2 சொல்லினி. என்ன வேறுபாடுன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட் இருக்க ஆணி எழுத்தாணி, செகண்ட் இருக்க ஆணி பார்த்தீங்கன்னா மாதம். கொஷின் நம்பர் 8. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க. தின் தென். ஃபஸ்ட் இருக்க தின் பார்த்தீங்கன்னா வலிமை, செகண்ட் இருக்க தின் பார்த்தீங்கன்னா உன். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 9. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆன்சர் ஏ கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மனமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். கொஷின் நம்பர் 10. ஐஸ்கிரீம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. ஐஸ்கிரீம்னா பனிக்கூழ். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 11. எக்ஸாம்பிள் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் டி எடுத்துக்காட்டு. எக்ஸாம்பிள்னா எடுத்துக்காட்டு. கொஷின் நம்பர் 12. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. எரி எரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. ஃபஸ்ட் இருக்க எரி பார்த்தீங்கன்னா தீ, செகண்ட் இருக்க எரி பார்த்தீங்கன்னா வீசு. கொஷின் நம்பர் 13. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. உரி உரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. ஃபஸ்ட் இருக்க உரி சுழற்று, செகண்ட் இருக்க உரி தயிர் உரி. கொஷின் நம்பர் 14. ஸ்ரீரங்கம் என்பதற்கு தமிழ் சொல் எது? ஆன்சர் ஏ திருவரங்கம். ஸ்ரீரங்கம்னா திருவரங்கம்.
கொஷின் நம்பர் 15. சிதம்பரம் என்பதற்குரிய தமிழ் சொல். ஆன்சர் பி. திருச்சிற்றம்பலம். சிதம்பரம்னா திருச்சிற்றம்பலம். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 16. கிராண்ட்ஃபாதர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஆன்சர் சி. தாத்தா. கொஷின் நம்பர் 17. மீனாட்சி என்பதற்குரிய தமிழ் பெயர். ஆன்சர் ஏ. அங்கையர்கண்ணி. மீனாட்சின்னு இருக்குல்ல, இதே தமிழ் பெயர் மாதிரி தான் இருக்குது. பட் 10th ஓல்டு புக்கில் இந்த கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஷின் நம்பர் 18. சிரம் என்பதன் பொருள். ஆன்சர் பி. தலை. கொஷின் நம்பர் 19. இலைக்கு வேறு பெயர். கொஷின் நம்பர் 19. இலைக்கு வேறு பெயர். ஆன்சர் சி. தலை. இந்தலை தான் சரி. கொஷின் நம்பர் 20. அட்மிஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் பி. சேர்க்கை. கொஷின் நம்பர் 21. மல்டிமீடியா என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஆன்சர் ஏ. பன்முக தொடர்பு. கொஷின் நம்பர் 22. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. இந்த செஞ்சுரி டென்ஷன் நிறைந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்ஸ்க்கு தமிழ் சென்டென்ஸ் பாருங்க. ஆன்சர் டி. இந்த நூற்றாண்டு மன அழுத்தம் நிறைந்தது. இந்த செஞ்சுரி டென்ஷன் நிறைந்ததுன்னா இந்த நூற்றாண்டு மன அழுத்தம் நிறைந்தது. இதுதான் சரியானது. கொஷின் நம்பர் 23. திருத்தப்படாத அச்சுப்படி. இதற்கு சரியான ஆங்கில சொல்லை காண்க. ஆன்சர் சி. கிரீன் ப்ரூஃப். கொஷின் நம்பர் 24. மைட் இஸ் ரைட். இதன் தமிழாக்கம். ஆன்சர் பி. வல்லவனுக்கு வகுத்ததே வாய்க்கால். இதுதான் சரியானது. கொஷின் நம்பர் 25. வெட்ஜர் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் சரியானது எது? வெட்ஜர்னா கூலி வாங்குபவர். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 26. ஆற்றுணா வேண்டுவதில் என்ற வரி கொண்ட பாடல் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் பி. பழமொழி 400. கொஷின் நம்பர் 27. நாலடியாருக்கு இணையான நூல் என அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் சி. பழமொழி 400. கொஷின் நம்பர் 28. பழமொழி 400 நூலில் இடம்பெற்றுள்ள பழமொழிகள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் ஏ. 400. கொஷின் நம்பர் 29. 11 கீழ்கணக்கு நூல்களுள் வரலாற்றை மிகுதியாக கூறும் நூல் எது? ஆன்சர் ஏ. பழமொழி 400. கொஷின் நம்பர் 30. தமிழ் சொல்லை கண்டறிக. ஸ்மார்ட் கார்டு. ஸ்மார்ட் கார்டுனா திறனட்டை. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 31. பௌதிகம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது? ஆன்சர் சி. இயற்பியல். கொஷின் நம்பர் 32. தொல்காப்பியர் அவர்கள் பழமொழி என்ற சொல்லை கீழ்கண்டவற்றில் எவ்வாறு கூறுகிறார்? ஆன்சர் பி. முதுமொழி. கொஷின் நம்பர் 33. சங்ககால மன்னர்கள், புலவர்கள், மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகளை கொண்ட நூல். ஆன்சர் சி. பழமொழி 400. கொஷின் நம்பர் 34. நல்கினாள் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் சி. கொடுத்தாள். ஒளி வேறுபாடறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. அலை, பொற்று, கலை, நீக்கு, தலை, விலங்கு, இலை, இலைத்தல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. 3, 2, 4, 1. இதுதான் சரியானது. கொஷின் நம்பர் 36. ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். சூழ், சூழ், சூழ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்க சூழ் பார்த்தீங்கன்னா கர்ப்பம், செகண்ட் இருக்க சூழ் பார்த்தீங்கன்னா சுற்று, தேர்ட் இருக்க சூழ் பார்த்தீங்கன்னா சபதம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. கொஷின் நம்பர் 37. முள்ளினால் முள் களையுமாற என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் சி. பழமொழி 400. கொஷின் நம்பர் 38. ஆற்றுணா வேண்டுவதில் என்பதன் பொருள் என்ன?
ஆன்சர் ஏ. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா. ஆற்றுணா வேண்டுவதில்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா. கொஷின் நம்பர் 39. பொறுத்துக. திரிகிடுகம் நல்லந்தவனார். ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். பழமொழி 400 மூன்றரை அரையனார். சிறுபஞ்ச மூலம் காரியாசான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. 2, 1, 4, 3 இதுதான் சரி. கொஷின் நம்பர் 40. புலியின் டேஸ் காணப்படும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி அண்டு சி. கண். 3 சொல்லினா தான் சரி. 3 சொல்லின்னு தான் சரி. அதனால் பார்த்தீங்கன்னா பியும் வரும் சியும் வரும். ஃபஸ்ட்டு இருக்கிறதும் லாஸ்ட் இருக்கிறதும் தவறு. கொஷின் நம்பர் 41. வீட்டு வாசலில் டேஸ் போட்டனர். கோலம். எந்த கோலம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கொஷின் நம்பர் 42. தொடரை நூலுடன் பொறுத்துக. தொடர்கள் ஒரு சைடும் நூல் ஒரு சைடும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆற்றுணா வேண்டுவதில் அதுக்கு பழமொழி 400. நாய்கால் சிறுவிரல் போல் இது நாலடியார். மனைக்கு விளக்கம் மடவாள் இது நான்மணிக்கடிகை. அன்பின் வலியது உயர்நிலை இது திருக்குறள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. 3, 1, 4, 2. கொஷின் நம்பர் 43. சேண்டல் என்ற ஆங்கில சொல்லுக்கான பொருள் கீழ்காணும் இடைகளில் எது தவறானது? ஆன்சர் டி. மணல். கொஷின் நம்பர் 44. அந்நியர் என்பதற்குரிய தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. அந்நியர்னா அயலார். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 45. சாவி என்பதற்குரிய தமிழ் சொல் எது? ஆன்சர் பி. திறவுகோல். கொஷின் நம்பர் 46. அபிஷேகம் என்பதற்குரிய தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. அபிஷேகம்னா நீராட்டு. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 47. நஷ்டம் என்பதற்குரிய தமிழ் சொல். ஆன்சர் பி. இழப்பு. கொஷின் நம்பர் 48. நாஸ்டா என்பதற்குரிய தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. நாஸ்டா. நாஸ்டானா சிற்றுண்டி. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 49. அரி அரி என்னும் சொல் குறிக்கும் பொருள் இணை யாது? ஃபர்ஸ்ட் இருக்க அரி பார்த்தீங்கன்னா திருமால். செகண்ட் இருக்க அரி பார்த்தீங்கன்னா அறிந்து கொள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. கொஷின் நம்பர் 50. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. மாறி மாறி. ஃபஸ்ட் இருக்க மாறி பார்த்தீங்கன்னா மலை. செகண்ட் இருக்க மாறி பார்த்தீங்கன்னா வேறு. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 51. சரியான இணையை தேர்ந்தெடு. மறை மறையில் ஃபஸ்ட் இருக்க மறை பார்த்தீங்கன்னா மான். செகண்ட் இருக்க மறை பார்த்தீங்கன்னா வேதம். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 52. பொறுத்துக. சிறுபஞ்ச மூலம் காரியாசான். திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர். பழமொழி 400 மூன்றுரை அரையனார். ஏலாதி கனிமேதாவியார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. கொஷின் நம்பர் 53. பின் வருவனவற்றுள் பொருந்தும் இணையை தேர்ந்தெடு. சிறு சிறு. ஃபஸ்ட் இருக்க சிறு பார்த்தீங்கன்னா சண்டை. செகண்ட் இருக்க சிறு பார்த்தீங்கன்னா வயல். ஆன்சர் ஏ. ஃபஸ்ட் இருக்க சிறு சண்டை. செகண்ட் இருக்க சிறு வயல். கொஷின் நம்பர் 54. கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடல் பாடிய சங்ககால புலவர். ஆன்சர் பி. மூன்றுரை அரையனார். கொஷின் நம்பர் 55. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. கரை கரை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இருக்க கரை பார்த்தீங்கன்னா எல்லை. இந்த கரை பார்த்தீங்கன்னா எல்லையை குறிக்குது. செகண்ட் இருக்க கரை பார்த்தீங்கன்னா மாசு. கொஷின் நம்பர் 56. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்யல. அறை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இருக்க அறை பார்த்தீங்கன்னா பாதி. செகண்ட் இருக்க அறை பார்த்தீங்கன்னா அறைதல். செகண்ட் இருக்க அறை பார்த்தீங்கன்னா அடித்தல் அறைதல். கொஷின் நம்பர் 57. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. கரி கரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்க கரி யானை.
செகண்ட் இருக்க கறி பார்த்தீங்கன்னா காய்கறி. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 58. அலங்காரம் என்பதற்குரிய தமிழ் சொல் எது? அலங்காரம்னா ஒப்பனை. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 59. பாக்கி என்பதற்குரிய தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. பாக்கி நிலுவை. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 60. அனுமதி என்பதற்குரிய தமிழ் சொல் எது? அனுமதி. ஆன்சர் பி. இசைவு. அனுமதினா இசைவு. கொஷின் நம்பர் 61. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம். ஆன்சர் சி. பழமொழி 400. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று கூறும் இலக்கியம் பார்த்தீங்கன்னா பழமொழி 400. கொஷின் நம்பர் 62. மூன்றுரை என்பது எதனை குறிக்கும் பெயர்? ஆன்சர் பி. ஊர் பெயர். மூன்றுரைனா ஊர் பெயர். கொஷின் நம்பர் 63. அரையன் என்பது எதை குறிக்கும்? அரையனா அரசனை குறிக்கும். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 64. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. தாள் தாள். ஃபஸ்ட் இருக்க தாள் வந்து பார்த்தீங்கன்னா தாலாட்டு. செகண்ட் இருக்க தாள் பார்த்தீங்கன்னா பாதம். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 65. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுக்க. புலி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இருக்க லீ பார்த்தீங்கன்னா விலங்கு. செகண்ட் இருக்க புலி பார்த்தீங்கன்னா பழம். ஃபஸ்ட் இருக்க புலி வந்து விலங்கு, அந்த புலி சொல்கிறாங்க. செகண்ட் இருக்க புலி பார்த்தீங்கன்னா புளியம்பழம், அந்த இது இருக்குல்ல அது சொல்கிறாங்க. கொஷின் நம்பர் 66. வாழை 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 ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. ஃபஸ்ட் இருக்க வாழை வந்து பார்த்தீங்கன்னா இளம்பெண். செகண்ட் இருக்க வாழை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மர வகை. தேர்ட் இருக்க வாழை மீன் வகை. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 67. ஆற்றுணா வேண்டுவதில் என முடியும் பாடலானது கீழ்கண்ட எதன் சிறப்பை விளக்குகிறது? ஆன்சர் டி. கல்வியின் சிறப்பை. கொஷின் நம்பர் 68. ஹிப்போக்ரட்சி என்ற ஆங்கில சொல்லுக்கு தவறான சொல்லை கண்டறிக. தவறான சொல் தான் கேட்குறாங்க. ஹிப்போக்ரஸியோட சரியான சொல் கேட்கல. தவறான சொல் வந்து பார்த்தீங்கன்னா கபாடம். ஆன்சர் பி. கபட நாடகம், கபடம், பாசாங்கெல்லாம் வந்து சரியானது. ஹிப்போக்ரப்சிக்கு வந்து சரியானது. கபாடம் தான் வந்து தவறானது. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 69. டப்பிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் எது சரியானது? ஆன்சர் சி. ஒளிச்சேர்க்கை. கொஷின் நம்பர் 70. பழமொழி 400 நூலில் உள்ள பாடல்களில் ஒவ்வொரு பாடலின் எத்தனையாவது அடியானது பழமொழி கொண்டு அமைகிறது? ஆன்சர் டி. 4ஆம் அடி. கொஷின் நம்பர் 71. பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் டி. மூன்றுரை அரையனார். கொஷின் நம்பர் 72. ஒலி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க. ஃபஸ்ட் ஒரு அலை, செகண்ட் ஒரு அலை, தேர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இருக்க அலை பார்த்தீங்கன்னா கடல் அலை. செகண்ட் இருக்க அலை பார்த்தீங்கன்னா புற்று. தேர்ட் இருக்கலை பார்த்தீங்கன்னா கூப்பிடு. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 73. கொஷின் நம்பர் 73. கிளி 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 போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க. ஃபஸ்ட் இருக்க கிளி பயம். செகண்ட் இருக்க கிளி கிளிதல். தேர்ட் இருக்க கிளி பார்த்தீங்கன்னா ஒரு பறவை. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 74. ஒலி வேறுபாடு அறிந்து பொருத்துக. கலை. நீக்கு. செகண்ட் இருக்க கலை பார்த்தீங்கன்னா மூங்கில். தலை அது வந்து விலங்கு. லாஸ்ட் இருக்க தலை தலைத்தல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. கொஷின் நம்பர் 75. ஒலி வேறுபாடு அறிந்து பொறுத்துக. வலை மீன் பிடிக்கும் வலை. செகண்ட் இருக்க வலை பார்த்தீங்கன்னா பொந்து. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாழை, அது பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வகை. லாஸ்ட் வாழை பார்த்தீங்கன்னா மரவகை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. 4, 1, 2, 3 இதுதான் சரியானது. கொஷின் நம்பர் 76. பொருந்தா இணையை கண்டறிக. இதில் பொருந்தா இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி. காளை மேசும் இதுதான் வந்து தவறான இணை. மற்ற எல்லாமே சரிதான்.
கலைனா வித்தை சரி, கலைனா மூங்கில் இதுவும் சரி, இந்த கலை வந்து முகத்தின் ஒளி இதுவும் சரி. ஃபர்ஸ்ட் இருக்க 3மே வந்து சரிதான். ஆப்ஷன் டி மட்டும் தவறு. கொஷின் நம்பர் 77. வானம் வானம் ஒளி வேறுபாடறிந்து பொருள் தருக. ஃபர்ஸ்ட் இருக்க வானம் பார்த்தீங்கன்னா வெடி. செகண்ட் இருக்க வானம் பார்த்தீங்கன்னா ஆகாயம். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 78. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க. கிண்ணம் கிண்ணம். ஃபர்ஸ்ட் இருக்க கிண்ணம் 3 சுழினா கொடுத்துருக்காங்க, அது சிறு பாத்திரம். செகண்ட் இருக்க கிண்ணம் 2 சுழினா கொடுத்துருக்காங்க, அது துன்பம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. கொஷின் நம்பர் 79. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் என தொடங்கும் பாடலானது பழமொழி 400 நூலில் கீழ்கண்ட எந்த தலைப்பில் உள்ள தொகுப்பில் அமைந்துள்ளது? ஆன்சர் டி கல்வி. கொஷின் நம்பர் 80. மூன்றுரை அறையனார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? மூன்றுரை அறையனார் வந்து சமணம். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 81. மூன்றுரை அறையனார் கிபி எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? ஆன்சர் பி 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். கொஷின் நம்பர் 82. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு. ராமன் டேஸ் செய்தான். எந்த நை பாருங்க, கனை தான், ஆனால் எந்த நைன்னு பாருங்க. ஆன்சர் ஏ. 3 சுழினா வருதுல, அதுதான் அந்த கனை. ராமன் கனையை எய்தான். கொஷின் நம்பர் 83. பனி பனி ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. ஆன்சர் சி. ஃபர்ஸ்ட் இருக்க பனி பார்த்தீங்கன்னா வேலை, செகண்ட் இருக்க பனி குளிர்ச்சி. கொஷின் நம்பர் 84. சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக. இதில் சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ. போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது. இதில் வந்து செகண்டு தேர்டு ஃபோர்த் ஆப்ஷன் ஏன் வந்து ரிஜெக்ட் பண்ணலான்னா, வீரர் இருக்காங்கல்ல, இதில் வந்து ராவே தவறு, அதனால் வந்து 3மே தவறு. இந்த வீரர்னு கொடுத்துருக்காங்களா, இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் சரியான ஆப்ஷன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் ரெஃபர் பண்ணி தான் நம்ம எடுத்துருக்கோம். ஓன் கொஷின்ஸும் வந்து கொடுத்துருக்கோம். ஒரு 20% வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் வந்து செகண்ட் கொஷின் வந்து ரிப்பீட்டட் வருதுன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால் வந்து ரிப்பீட்டட் வந்து எடுத்திருக்கோம். ஒரு சில கொஷின்ஸ்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து அதுவும் டிஎன்பிசியில் வந்து கேட்டிருக்காங்க, அதனால் வந்து எந்த கொஷினுமே வந்து சிம்பிளாக சொல்லி விட்டுறாதீங்க, எல்லா கொஷின்ஸும் வந்து பார்த்துட்டு வாங்க. கொஷின் நம்பர் 85. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. மனம். ஃபர்ஸ்ட் இருக்க மனம் பார்த்தீங்கன்னா உள்ளம், செகண்ட் இருக்க மனம் வாசனை. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 86. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதலில் பிழையற்ற தொடரை கண்டறிக. இதில் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, இதுதான் சரி. கொஷின் நம்பர் 87. திணை திணை இச்சொற்களின் பொருளை தரும் பொருத்தமான இணை. ஃபர்ஸ்ட் இருக்க திணை பாருங்க உணவு பொருள், செகண்ட் இருக்க திணை ஒழுக்கம். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 88. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. கான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்க கான் பார்த்தீங்கன்னா காடு, செகண்ட் இருக்க கான் வந்து பார். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 89. ஒளி வேறுபாடில் ஊன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்க ஊன் பார்த்தீங்கன்னா உணவு, செகண்ட் இருக்க ஊன் பார்த்தீங்கன்னா புலால். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 90. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. குறவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்க குறவர் பார்த்தீங்கன்னா ஆசிரியர், செகண்ட் இருக்க குறவர் பார்த்தீங்கன்னா ஒரு இனத்தார். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 91. வேதாரண்யம் என்பதற்குரிய தமிழ் சொல் எது? ஆன்சர் சி திருமறைக்காடு. வேதாரண்யம்னா திருமறைக்காடு. கொஷின் நம்பர் 92. விருதாச்சலம் என்பதற்குரிய தமிழ் சொல் எது? பழமாலை. ஆன்சர் பி. விருதாச்சலம்னா பழமாலை. கொஷின் நம்பர் 93. வண்டி இழுப்பது. வண்டி இழுப்பது வந்து காளை தான், இல்லை எந்த காளைன்னு பாருங்க. ஆன்சர் பி காளை. கொஷின் நம்பர் 94. கடலுக்கு வேறு பெயர்.
கடலுக்கு வேறு பெயர் வந்து பறவை. இதில் எந்த பறவை வந்து சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி. இந்த பறவை வந்து பறக்கும் பறவை, இந்த பறவை வந்து கடல். கொஷின் நம்பர் 95. டெம்பஸ்ட் என்பது ஆன்சர் டி பெருங்காற்று. டெம்பஸ்ட்னா பெருங்காற்று. கொஷின் நம்பர் 96. சரியான தமிழ் சொல் தெரிவு செய்க. ஃபோல்க் ஆர்ட்ஸ் அப்படின்னா நாட்டுப்புற கலைகள். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 97. பைரட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. பைரட்னா கடற்கொள்ளையர். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 98. டேஸ் வானில் பறந்தது. ஆன்சர் பி பறவை. பியும் வரும் டியும் வரும். ஃபஸ்ட் இருக்க பறவை வந்து கடல். இந்த கொஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக இருக்குல்ல. இது வந்து 6th 7th புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஒரு 6 கொஷின் சம்திங் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து இந்த மாடல்லேயே வந்து டிஎன்பிசிலேருந்து கொஷின் கேட்டிருக்கிறதுனால வந்து இது மாதிரி எடுத்திருக்கேன். இது சிம்பிளாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. இது மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஒரு 8 கொஷின்ஸ் அவ்வளோதான் இருந்துச்சு. அதில் வந்து ஒரு 6 கொஷின்ஸ் பக்கம் நானே கொடுத்துருக்கேன். கொஷின் நம்பர் 99. பொறுத்துக. நூல் ஒரு பக்கமும் நூலாசிரியர் ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. களவழி 40. பொய்கையார். கைநிலை. பள்ளங்கடனார். கார் 40. கண்ணன் கோத்தனார். பழமொழி 3 அரையனார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. 2, 3, 4, 1 தான் சரி. களவழி 40 பொய்கையார், கைநிலைனா பள்ளங்கடனார், கார் 40 கண்ணன் கூத்தனார், பழமொழினா 3 அரையனார். கொஷின் நம்பர் 100. அறமோ நரி நக்கீற்று என்று கடல். இதில் பயின்று வந்துள்ள நூல் எது? ஆன்சர் ஏ பழமொழி. இதோடு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு 3 அதிகார பாதையில் தேர்வு 3 வந்து கம்ப்ளீட் ஆகுது. அது இல்லாமல் வந்து இப்போ தேர்வில் வந்து எவ்வளோ வந்து ஸ்கோரிங் பண்ணீங்களோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நமக்கு எவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ நம்ம எதனா வந்து சொன்னோம்னா அதுக்கு வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். தேர்வு 3 பிடிஎஃப் வந்து நம்ம மார்னிங் 10 o'clock வந்து நம்ம ட்ராவல் சேனல் வந்து கொடுத்துருக்கேன். 11 o'clock தான் வந்து ஆன்சருக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இதே பேஸில் தான் வந்து 40 தேர்வுமே வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து சப்போர்ட் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க. ஜிஎஸ் தேர்வு வந்து 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ண பார்க்குறோம்.